Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா NTPC எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் DA क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். ஓகே, அதாவது டிஏ கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோ ஒரு பார் சார்ட்டோ ஒரு பை சார்ட்டோ கொடுத்து அதை பேஸ் பண்ணி சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் டிஏலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு டேபிளையோ இல்லை ஒரு பை சார்ட்டையோ பார் சார்ட்டையோ நம்ம ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிஐ 3 மார்க் கேட்குற மாதிரி வென் டயக்ராம் ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. அப்புறம் பசில் கொஷின் ஒரு 3 மார்க் கேட்குறாங்க. அப்புறம் வந்து வேற மாதிரி ஏதாவது ஜென்ரலாக இந்த ஹைட்டு பேஸ் பண்ணி ஒரு செட் கொஷின் 3 மார்க் கேட்குறாங்க. ஸோ 9லேருந்து 12 கொஷின் வந்து வர செட் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வென் டயக்ராம் முடிச்சிட்டோம், டிஐலையும் நிறைய கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இதில் இன்னைக்கு வந்து ஒரு 5 செட் ஆஃப் டிஐ வந்து சால்வ் பண்ண போகிறோம். பசில்லையும் கொஞ்சம் பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு 5 செட் ஆஃப் பசில் இல்லைன்னா ஒரு 10 செட் ஆஃப் பசில் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? The following table represents the mark of 4 students in 5 subjects. ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல ஒரு 4 ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட்ல எடுத்த மார்க்கை தான் கொடுத்திருக்காங்க. சரியா? அவங்க எடுத்த மதிப்பெண்களை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 5 சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 பேர், ஷாம், சுனில், ஜெகதீஷ், ராஜேஷ். இது எல்லாமே அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்த மார்க்ஸ். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? The difference between the total marks scored by சுனில் and ஜெகதீஷ். சுனில் எடுத்த மார்க்குக்கும் ஜெகதீஷ் வாங்கின மார்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? சுனில் அண்ட் ஜெகதீஷ் டேபிள் வாங்க. சுனில் எங்க இருக்கான்? சுனில் இருக்கிறது இந்த ரோ ஃபுல்லா தான் சுனில் எடுத்த மார்க். எனக்கு இந்த ரோ ஃபுல்லா தான் சுனில் எடுத்த மார்க். ஓகேவா? சுனிலுக்கும் ஜெகதீஷுக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள ரோ தான் ஜெகதீஷ் எடுத்த மார்க். ஓகேவா? ஸோ சுனில் இந்த ரோல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்லையும் எடுத்த மார்க்கையும் கூட்டிட்டு ஜெகதீஷ் இந்த 5 சப்ஜெக்ட்லையும் எடுத்த மார்க்கையும் கூட்டிட்டு 2ஐயும் கழிச்சோம் அப்படின்னா வர்றதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சுனில் எடுத்த மார்க்கெல்லாம் கூட்டுங்க. சுனில் எடுத்த மார்க்கெல்லாம் கூட்டினோன்னா எவ்வளோ வரும்? டைரெக்டாக டேபிளில் வச்சே கூட்டுங்க, அப்போ தான் டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ கூட்டினா 5, 14, 14 1 15. ஃபர்ஸ்ட் சுனில் எடுத்த மார்க்கை நான் வந்து கூட்டுறேன். 15க்கு 5, 7 5 12, 18, 23, 23 6 29, 295 வருது. இப்போ ஜெகதீஷ் எடுத்த மார்க், ஜெகதீஷ் எடுத்ததுன்னா இந்த ரோ ஃபுல்லா எனக்கு வரணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லா கூட்டினா 9 5 14, 15, 20க்கு 0, மீதி 2, 6 3 9, 12, 16, 16 3 19. ஓகேவா? இது சுனில் எடுத்த டோட்டல் மார்க்கு, இது ஜெகதீஷ் எடுத்த டோட்டல் மார்க்கு. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 பேர் எடுத்த மார்க்கோட டிஃபரன்ஸ், அதாவது வித்தியாசம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். 5 0, 2ல் 1 போனா 1, 105. அப்போ சுனில் எடுத்த மார்க்குக்கும் ஜெகதீஷ் எடுத்த மார்க்குக்கும் உள்ள வித்தியாசம் 105. 105ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின். 2 பேர் மார்க்கையும் கூட்டி மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? Who has the lowest marks in history and geography put together? அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி 2ஐயும் ஆட் பண்ணி வர்றதுல எது கம்மியான நம்பர், எந்த மார்க் வந்து கம்மியான மார்க், அந்த மார்க்கை வாங்கினவங்க வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஹிஸ்டரியிலையும் ஜியாகிரபிலையும் லோயஸ்ட் மார்க் வாங்கினவங்க யாருன்னு தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் வாங்க. ஸோ டேபிளில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிங்கிறது இது இந்த காலம் ஃபுல்லாக இருக்கிறது தான். ஒரு நிமிஷம். இந்த காலம் ஃபுல்லாக இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி, இந்த காலம் ஃபுல்லாக இருக்கிறது தான் ஜியாகிரபி. சரியா? ஸோ ஷாமோட ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரபினா இந்த இதையும் கூட்டணும். அடுத்து சுனிலோடதுன்னா இது 2ஐயும் கூட்டணும். ஜெகதீஷோடதுன்னா இது 2ஐயும் கூட்டணும். ராஜேஷோடனா இது 2ஐயும் கூட்டணும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தவங்களோடதையும் கூட்டி இருக்கிறதுலே யாரு லோயஸ்டோ அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரு? ஷாம். ஷாமோடதை கூட்டினேன் அப்படின்னா ஷாமோடதை கூட்டினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்? ஹிஸ்டரியும் ஜியாகிரபியும் 5 1 6, 6 5 11. ஸோ 116 வரும். சுனிலோடதை கூட்டினேன் அப்படின்னா 10க்கு சுனில்,
9 1 10க்கு 0, 11 1 12. ஓகேவா? சுனில் வந்து 120 வரான். ஜெகதீஷோடத கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 45 30 75. அடுத்து யார் இருக்கா? ராஜேஷோடத கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 7 2 9 6 5 11 119 வருது. ஓகேவா? ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நான் கூட்டிட்டேன். இருக்கிறதுலே லோவஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்னு பாருங்க, 75. ஸோ 75 மார்க் தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். மீதி எல்லாம் 116 120 119 இருக்கு. ஸோ ஜெகதீஷ் மட்டும்தான் 75 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ அப்போ லோயஸ்ட் மார்க் யாரு? ஜெகதீஷ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ரெண்டையும் கூட்டினதுல லோயஸ்ட் மார்க் வாங்கினது ஜெகதீஷ்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுல ஒருவேளை ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கூட்டி ஹையஸ்ட் மார்க் யாருன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? சுனில், 120 மார்க். ஸோ சுனில் போடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின்ல ஹூ ஹேஸ் த ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்ஸ்? யார் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்ஸ்? அவங்க மார்க்ல சராசரி கண்டுபிடிச்சு இருக்கிறதுல எது அதிகமா வருதோ அதான் இதுக்கான ஆன்சர். ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க் வந்து யார் வாங்கியிருக்கான்னு கேட்கறாங்க. சரியா? ஆவரேஜ்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷாமோடது எல்லாத்தையும் கூட்டலாம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல கூட்டி வச்சிருந்தோம். யாரோடதெல்லாம் கூட்டி வச்சிருக்கோம்? டோட்டல் வந்து சுனிலோடதும் ஜெகதீஷோடதும் கூட்டி வச்சிருந்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷாமு, சுனில், ஜெகதீஷ், ராஜேஷ் இவங்க 4 பேர்ல யாரோட ஆவரேஜ் மார்க் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆவரேஜ்னா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷாமோடது. நான் ஷாமோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 1 6 9 6 15 15 5 20க்கு 0, 6 5 11 15 20 26. ஸோ 260 டிவைடட் பை இது கூட்டுத்தொகை. எனக்கு கேட்டிருக்கிறது ஆவரேஜ். ஸோ மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 5 சப்ஜெக்ட் இருக்கா? 1 2 3 4 5. ஸோ டிவைடட் பை 5ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து சுனிலோடது. நம்ம ஃபர்ஸ்ட் சம்லே சுனிலோடது கூட்டி வச்சிருந்தோம். சுனிலோடது எல்லாத்தையும் கூட்டி வச்சிருந்தோம். இந்த ரோ ஃபுல்லா எவ்வளோ? 295ன்னு. ஸோ அதையே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 295 டிவைடட் பை 5. அடுத்து யார் இருக்கா? ஜெகதீஷ். ஃபர்ஸ்ட் சம்ல ஜெகதீஷோட எல்லா மார்க்கையும் கூட்டி வச்சிருந்தோம். எவ்வளோ? 190 வந்துச்சு. ஸோ 190 பை 5. ஓகேவா? அடுத்து யார் இருக்கா? ராஜேஷோடத கூட்டுங்க. 7 2 9 10 15க்கு 5 மீதி 1, 7 5 12 17 22 22 5 27. ஸோ 275 பை 5. இதுல யாரு ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களோட மார்க் எத்தனைன்னு எனக்கு வந்து கேட்கல. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இப்படி வச்சே கம்பேர் பண்ணுங்க. இருக்கிறதுலே எது பெரிய நம்பர்னு பாருங்க. இருக்கிறதுலே எது பெரிய நம்பர்? எனக்கு 295 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்போ இதுதான் ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க். அப்போ ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க் எடுத்தது யாரு? சுனில். ஆப்ஷன் பி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க எக்ஸாம்ல போய் சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய சம்முக்கு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த சம்முக்கு சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா இவனோட ஆவரேஜ் வந்து 260 பை 5, இவனோடது 295 பை 5, இவனோடது இது ராஜேஷோடது 275 பை 5. ஓகேவா? ஸோ எனக்கு ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. இப்படியே கம்பேர் பண்ணுங்க. இருக்கிறதுல எது ஹையஸ்ட் நம்பர்? 295 பை 5. அப்போ 295 பை 5 யாரு? சுனில். நீங்க இருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியா ஹையஸ்ட் ஆவரேஜ் யாருன்னு போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். சிம்பிளிஃபை பண்ணாம இதை பார்த்துட்டு யாரு ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்னு போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஃபர்ஸ்ட் டிஐ. புரியுதா? அடுத்த டிஐ போலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தது டேபிள் டிஐ. இப்போ பார்க்க போறது ஒரு பார் சார்ட். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? the bar chart represents percentage marks scored by 4 students UVWX in history and geography. Consider the bar chart and answer the question. இந்த பார் சார்ட்ல ஒரு 4 ஸ்டூடெண்ட், அவங்களோட பேரு UVWX. ஓகேவா? அவங்க எடுத்த ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோடு கோடா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது ஹிஸ்டரியோட மார்க்,
எதுவுமே இல்லாமல் எம்டியாக இந்த மாதிரி போட்டிருக்கிறது வந்து ஜியாகிரஃபியோட மார்க்கு. எக்ஸாம்லையும் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவாங்க, எது ஹிஸ்ட்ரி எது ஜியாகிரஃபின்னு. இந்த மாதிரி கோடு கூட போட்டிருக்கிறது ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்குது ஜியாகிரஃபி. ஓகேவா, இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? Who scored the highest percentage in both the subjects combined? என்ன சொல்லியிருக்காங்கன்னா both the subjectனா இங்கே எதை குறிக்கும்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியை குறிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரஃபியில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து வாங்கியிருக்கவங்க யாரு அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் யூ பாருங்க. யூல ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரஃபி, இது வந்து என்னது ஹிஸ்ட்ரி, இது வந்து ஜியாகிரஃபி. இது வியோட ஹிஸ்ட்ரி மார்க்கு, ஜியாகிரஃபி மார்க்கு. டபிள்யூவோட ஹிஸ்ட்ரி, டபிள்யூவோட ஜியாகிரஃபி மார்க்கு. எக்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி மார்க்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் யூவோட ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரஃபி எவ்வளோன்னு பார்ப்போம். இங்க 75 இருக்கு, இங்க 80 இருக்கு. ஸோ 80 பிளஸ் 75 எவ்வளோ? 155. ஸோ ஹிஸ்ட்ரிலையும் ஜியாகிரஃபிலையும் அவ எடுத்த மார்க் என்னன்னு நான் போட்டேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும்? 155 அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? இது 100 மார்க்கு, இதோட டோட்டல் மார்க்கு 100, இதோட டோட்டல் மார்க்கு 100. அதே மாதிரி இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டோட்டல் மார்க்ஸ் வந்து 100. ஓகேவா, 100க்கு இதில் 75, இதில் 100க்கு 80. ஸோ ரெண்டையும் கூட்டி நான் 155ன்னு போட்டேன். அதே மாதிரி மொத்த டோட்டல் வந்து 100 பிளஸ் 100, 200க்கு 155 வாங்கியிருக்கான். சரியா, யூ வந்து 200க்கு 155 மார்க் வாங்கியிருக்கான். ஓகேவா, அடுத்து பாருங்க பி வந்து எங்க 87 பிளஸ் 63, 7 3 10க்கு 0, 8 14 1 15. ஸோ அவனோட ஹிஸ்ட்ரி பிளஸ் ஜியாகிரஃபி 150, எவ்வளோக்கு? 200 மார்க்குக்கு. அடுத்து டபிள்யூ எவ்வளோ வாங்கியிருக்கான்? 80 70 எவ்வளோ வரும்? 150 பை 200. ஓகேவா, அடுத்து எக்ஸ் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்? 5 2 7, 147 மார்க்கு. 147 எவ்வளோக்கு? 200க்கு வாங்கியிருக்கான். சரியா, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதுனால என்ன பண்ணணும்? 200க்கு 155னா 100க்கு எவ்வளோ? இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. சரியா, இந்த கொஸ்டின்ல பாருங்க, இவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜ் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க, அவங்களோட மார்க் வந்து எனக்கு கேட்கல. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா இதை பார்த்து இதுல வந்து யாரு அதிகமான மார்க்கோ அவங்கள சொல்லிடலாம், அப்படிதானே? ஸோ இங்க பாருங்க, இந்த 100 200 கூட இந்த கொஸ்டின்ல எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம இதுல அடி கொடுத்து வரக்கூடிய ஆன்சர் என்ன சிம்பிளிஃபை பண்ணி போட்டாகணும். இங்க கேட்டிருக்கிறது யாரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இதுல யாரு இருக்கிறதுலே அதிகமான நம்பர் என்னன்னு பாருங்க. இது 155 இருக்கு, 150, இங்க 150, இங்க 147 இருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்டான மார்க் எது வரான்? யூ தான் வரான். ஸோ இதை சிம்பிளிஃபை, இந்த 4ஐயும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூவை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இருக்கிறதுலே அதிகமான மார்க்காக வரும். ஸோ அப்போ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறது யாரு? யூ. ஓகேவா, யூங்கிறது என்ன? ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை மார்க் கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை போடணும். இங்கே மார்க் கேட்கல, யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால யூ போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இந்த இது கூட எழுத வேண்டாம். இப்போ வந்து மார்க் கேட்காததுனால இந்த டிவைடட் பை 200 இன்ட்டு 100 கூட எழுத வேண்டாம். இந்த நம்பரை வச்சு மட்டுமே நாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 155 150 150 147 வச்சே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின்ல யாரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இந்த 2 சப்ஜெக்ட்லையும் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 சப்ஜெக்டுக்குள்ளதையும் கூட்டி 200க்கு 155னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, புரியுதுல? அடுத்த கொஸ்டின் போலாமா? Second question, what is the percentage difference in total marks obtained in geography and history? geographyல வாங்கின மொத்த மார்க்குக்குள்ள சதவீதத்துக்கும் ஹிஸ்டரியில வாங்கின மொத்த மார்க்குக்குள்ள சதவீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஹிஸ்டரியில வாங்கின மொத்த மார்க் எல்லாத்தையும் கூட்டி யூவிடபிள்யூஎக்ஸோட மார்க்கை கூட்டி அதோட பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரபியில உள்ளவங்களோட மார்க் எல்லாம் கூட்டி அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில உள்ள மார்க்கை மட்டும் கூட்டலாமா? ஹிஸ்டரிங்கிறது எது?
இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இதுதான் இந்த பாக்ஸ் தான் ஹிஸ்டரி. சரியா? ஸோ ஹிஸ்டரியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் யூ எவ்வளோ வாங்கியிருக்கான்? 75. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரிக்குள்ளே தான் நான் கூட்டுறேன். 75 ப்ளஸ் அடுத்து பி எவ்வளோ வாங்கியிருக்கான்? 63 ப்ளஸ் அடுத்து 80 டபிள்யூவோடது ப்ளஸ் எக்ஸோடது 72. ஓகேவா? இது ஹிஸ்டரியோட மார்க்கு. ஜியாகிரஃபியில் எல்லாரும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் யூ எவ்வளோ வாங்கியிருக்கான்? 80 ப்ளஸ்ஸு பி எவ்வளோ வாங்கியிருக்கான்? 87 ப்ளஸ்ஸு டபிள்யூ வாங்கியிருக்கிறது எவ்வளோ? 70 ப்ளஸ்ஸு எக்ஸ் வாங்கியிருக்கிறது 75. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஹிஸ்டரியோட மார்க்கு இது எல்லாம் கூட்டினா கிடைச்சிரும். ஸோ ஹிஸ்டரியில் கூட்டுங்க. 3 2 5 5 5 10க்கு 0 மீதி 1 16 22 22 7 29 290. அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கு பாருங்க, ஜியாகிரஃபியை கூட்டினா 7 5 12க்கு 2 மீதி 1 15 23 23 8 31. ஜியாகிரஃபியில் உள்ள மொத்த மார்க்கு 312. சரியா? மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட், மொத்தம் எத்தனை பேர்? 1 2 3 4. சரியா? 4 பேரோடது எடுத்திருக்கேன். ஸோ இது 100க்கு 75, 100க்கு 63, 100க்கு 80, 100க்கு 72. அப்படிதானே? 100க்கு. சரியா? ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக எவ்வளோ வரும்? இந்த 4ஐயும் மேலே உள்ள எல்லா 4ஐயும் கூட்டிட்டேன். இதெல்லாம் 100க்கு 75, 100க்கு 63, 100க்கு 80, 100க்கு 72. ஸோ இதெல்லாம் கூட்டும்போது எனக்கு 290 கிடைச்சிது. அதே மாதிரி கீழே இருக்கிறத கூட்டுங்க. 100 200 300 400. ஸோ மொத்தம் 400க்கு 290 மார்க்கு. நம்ம எக்ஸாமில் அப்படி தானே, நமக்கு ரேங்க் கார்டு கொடுக்கும்போது அப்படி தானே கூட்டுவாங்க. ஸோ தனித்தனி எல்லாத்தையும் கூட்டி 500க்கு எவ்வளோ அப்படின்னு போடுவாங்கல்ல. அது மாதிரி இங்கே மொத்தம் 4 இதுங்கிறதுனால 400 போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் எவ்வளோ? 100க்கு இது 80, 100க்கு 87, 100க்கு 70, 100க்கு 75. சரியா? ஸோ அப்போ கீழே கூட்டுங்க. என்ன வரும்? 400 வருமா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஜியாகிரஃபி ஹிஸ்டரியில் உள்ள மார்க் தெரிஞ்சிருச்சு, ஜியாகிரஃபியில் உள்ள மார்க் தெரிஞ்சிருச்சு. இப்போ பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். சரியா? 400க்கு 290னா 100க்கு எவ்வளோ? இன்ட்டு 100 போடுங்க, பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். அதே மாதிரி 400க்கு 312னா 100க்கு இன்ட்டு 100 போடுங்க. சரியா? ஸோ எனக்கு இப்போ பெர்சன்டேஜ் கிடைச்சிருமா? இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆயிரும். ஸோ 290/4 மைனஸ் 312/4. சரியா? 2 இதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. இப்படி எழுதியிருக்கணும், நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். 312/4 மைனஸ் 290/4. ஆன்சர்லாம் மைனஸில் வராது மார்க்கோட டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது. ஸோ இப்போ பாருங்கள், 312 மைனஸ் 290 என்ன வரும்? 2 11ல் 9 போனால் 2 திருப்பி 0. ஸோ 22/4 எனக்கு கிடைக்குமா? 22/4 கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதும்போது. ஸோ என்ன அடி கொடுத்தா என்ன வரும்? 5 தடவை போகும். 2 தடவை, ஒரு நாள் 4, 5 நாள் 20, பாயிண்ட் வச்சு திருப்பி ஒரு 5 நாள் 20. ஸோ 5.5%. இப்போ ஹிஸ்டரியில் எடுத்த டோட்டல் மார்க்குக்கும் ஜியாகிரஃபியில் எடுத்த டோட்டல் மார்க்குக்கும் உள்ள பெர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5.5%. 5.5%ங்கிறது ஆப்ஷன் இ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுலாம்? உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? is the average percentage marks obtained in history by all student. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஹிஸ்டரியில் வாங்கின மார்க்கோட ஆவரேஜ் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆவரேஜ் பெர்சன்டேஜ் என்னன்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில் எடுத்த மார்க்னா என்ன பண்ணணும்? இந்த ஹிஸ்டரிக்கானது என்னவோ அது எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 போடணும். நம்ம ஆல்ரெடி இங்கே ஹிஸ்டரிக்குள்ளது எல்லாத்தையும் போன கணக்கிலே கூட்டி வச்சிருக்கோம். ஹிஸ்டரிக்கான மார்க் எல்லாத்தையும் போன கணக்கிலே கூட்டி வச்சிருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கான்? 400க்கு 290 வாங்கியிருக்கான். ஹிஸ்டரியில் வந்து என்ன வாங்கியிருக்கான்? 400க்கு 290 மார்க் வந்து வாங்கியிருக்கான். சரியா? ஸோ இதோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை, இந்த மார்க்கை அப்படி பெர்சன்டேஜில் சொல்லணும்னா இன்ட்டு 100 போடணும். அவ்வளோதான். ஹிஸ்டரியில் வாங்கின மார்க் எல்லாத்தையுமே நாம் வந்து ஏற்கனவே கூட்டி வச்சிருக்கோம். சரியா?
400க்கு 290ன்னு ஃபர்ஸ்ட் கணக்குலேயே கூட்டி வச்சிருக்கோம். அதனால தான் நான் டேபிளில் போய் கூட்டி காட்டலை. இப்போ டேபிளில் போய் கூட்டினீங்கனாலுமே பாருங்க, ஹிஸ்ட்ரிங்கிறது இது ஃபுல்லாக நம்ம வந்து கூட்டிடலாம். சரியா, இந்த கோடு போட்டிருக்க எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இதான் வரும், 290 தான் வரும். அதை தான் போன கணக்குலேயே நம்ம வந்து கூட்டி வச்சிருக்கோம். சரியா, அதை பார்த்து எழுதிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கூட்டி. ஸோ 400க்கு 290. இதோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா, கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன். அவங்களோட பெர்சன்டேஜ் மார்க்கு ஆவரேஜ் பெர்சன்டேஜ் மார்க் இல்லை. ஓகேவா, ஸோ பெர்சன்டேஜ் மார்க்குங்கும் போது இன்ட்டு 100 போடணுமா. 400க்கு 290னா 100க்கு கண்டுபிடிக்கணும் பெர்சன்டேஜ்னா. ஸோ 20 கட் ஆயிரும். அப்போ 290 4 எனக்கு எத்தனை தடவை போகும், 7 4 28 0. ஸோ 2 4 8 2 திருப்பி 0.5. ஸோ 72.5%. ஹிஸ்ட்ரியில் உள்ள மார்க்கோட அவனோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, 72.5%. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 72.5%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா, புரியுதுலா. பெர்சன்டேஜ் அப்படின்னாலே என்ன பண்ணணும், மொத்தத்துக்கு எவ்வளோன்னு இது பண்ணிட்டு இன்ட்டு 100 மட்டும் போட்டுறணும். ஓகேவா, அடுத்த டிஐ போலாமா. இந்த டிஐ வந்து ஒரு டேபிள் ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இட். இந்த டேபிளை பார்த்து அதன் அடிப்படையில் கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ஸ் த ஹெச்ஆர் ப்ரொஃபைல் ஆர் ஏ குளோபல் கம்பெனி. ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் தான் இந்த டேபிள். சரியா, அந்த கம்பெனியில எத்தனை ஆஃபீஸர்ஸ் வேலை பார்க்காங்க, எந்தெந்த கண்ட்ரிலலாம் வேலை பார்க்காங்க, அப்புறம் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ, மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த காலம் ஃபுல்லாக கண்ட்ரி யூஎஸ், யூகே, இந்தியா, கனடா. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆபீசஸோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய மேல், அதுல இருக்கக்கூடிய ஃபீமேல், அப்புறமா மொத்தமா இருக்கக்கூடிய அவங்களோட டோட்டல். ஓகேவா, இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the percentage of male employees in India to the total number of employees of the company is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் உள்ள மொத்த எம்ப்ளாயிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, டேபிள் வாங்க. டேபிளில் இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயீஸ் பாருங்க. இந்தியா எங்க இருக்கு, இந்த இருக்கு இந்தியா. ஸோ இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயீஸ் யாரு, இந்தியா. இந்தியாவில் உள்ள மேல் இந்த இருக்கு. கிளாஸ் 1 கிளாஸ் 2ல உள்ள மேல், கிளாஸ் 1ல 125 பேரும், கிளாஸ் 2ல 25 பேரும் இருக்காங்க. சரியா, அப்போ இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, 125 + 25. சரியா, இங்க இருக்கு இந்தியா, அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மேல் எம்ப்ளாயிஸ் 125 25, 125 + 25 150. சரியா, ஸோ இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயீஸ் எனக்கு 150 பேர். சரியா, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கு, டு த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியில் உள்ள டோட்டல் எம்ப்ளாயீஸுக்கு இது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் எம்ப்ளாயீஸை கீழே போடணும். இப்போ பாருங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் உள்ள மொத்த எம்ப்ளாயினா யூஎஸ்ல உள்ளவங்க, யூகேல உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க, கனடாவில் உள்ளவங்க, இவங்க ஃபுல்லாக கூட்டினாதான் கம்பெனியில் உள்ள டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு கிடைப்பாங்க. ஸோ பாருங்க, யூஎஸ்ல மொத்தம் 305 பேர் இருக்காங்க, யூகேல 240, இந்தியாவில் 285, கனடாவில் 170. ஸோ இதை ஃபுல்லாக கூட்டுங்க, அப்படி டேபிளில் வச்சு கூட்டுங்க. 5 5 10க்கு 0, 15 20 0, 4 3 7 9 1 10, 1000 பேர் வராங்க. ஸோ கம்பெனியில் உள்ள டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 1000 பேர். சரியா, ஸோ அந்த கம்பெனியில் உள்ள மேல் எம்ப்ளாயிஸ் டோட்டல் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் எம்ப்ளாயிஸ், இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயிஸ் வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயிஸ் 150, கம்பெனியில் உள்ள டோட்டல் எவ்வளோ 1000. ஸோ அதனால 1000 கீழே போடுங்க. எனக்கு பெர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100. சரியா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ணுங்க. மேலே இருக்க 3, இங்கே 1 2 3 0 இருக்கு, கீழே 3 0 இருக்கு. 3 0 அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். மீதி என்ன இருக்கு, 15. ஸோ 15% தான் ஆன்சர். ஓகேவா, 15%ங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ இந்தியாவில் உள்ள மேல் எம்ப்ளாயிஸ் 150, ஓவராலாக கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிஸ் 1000. ஸோ 1000ல் 150 பேர் எத்தனை சதவீதம்னு பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனி இஸ். கம்பெனியில் உள்ள மொத்த எம்ப்ளாயியோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின்ல இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.
டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்னா யாரு? இதுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டுறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். எவ்வளவு பேர் வந்தாங்க? 1000 பேர். அவ்வளவுதான். இந்த காலம் ஃபுல்லா அப்படியே கூட்டணும். நம்ம போன கணக்குல இதை கூட்டியாச்சு. இந்த 305 பிளஸ் 240 பிளஸ் 285 பிளஸ் 170. ஏன்னா டேபிள்ல அதான் சொல்லியிருக்காங்க டோட்டல்னு. இந்த யூஎஸ், யூகே, இந்தியா, கனடால உள்ள எம்ப்ளாயிஸோட மொத்த எண்ணிக்கை தான் இந்த காலம். ஸோ இது எல்லாத்தையும் நான் கூட்டிட்டேன். கூட்டி போன கணக்குல வச்சிருக்கேன். எவ்வளோ? 1000 பேர். சரியா? நீங்க மறுபடியும் கூட்டினீங்கனால 1000 தான் வரும். போன கணக்குல அதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1000 பேருங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்குல நம்ம ஒரு டேட்டா கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்னா அது அடுத்தடுத்த கணக்குல வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் போலாமா? த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் யூஎஸ் டு கனடா இஸ். அதாவது யூஎஸ்ல உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கும் கனடால உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எத்தனைன்னு பார்ப்போம். யூஎஸ் இங்க இருக்கு. சரியா? யூஎஸ் இங்க இருக்கு. யூஎஸ்ல உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்னா யாரு? இந்த இருக்காங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? யூஎஸ் இந்த இருக்கு. யூஎஸ்ல உள்ள ஃபீமேல் பாருங்க இந்த இடத்துல இருக்கு. ஸோ எத்தனை பேர்? கிளாஸ் 1ல 70 பேரும் கிளாஸ் 2ல 35 பேரும் இருக்காங்க. ஸோ யூஎஸ்ல உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயினா யாரு? 70 பிளஸ் 35. சரியா? இதுக்கும் கனடால உள்ளவங்களுக்கும் உள்ள ரேஷியோ. கனடா இந்த இருக்கு. கனடால உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்னா யாரு? இப்படி வாங்க. ஃபீமேலுக்குள்ள காலத்துக்கு வந்தாச்சு. இந்த ரோல ஸோ இந்த கிளாஸ் 1ல 50 பேர், கிளாஸ் 2ல 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 50 பிளஸ் 10 தான் கனடால உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். சரியா? ஸோ அப்போ யூஎஸ்ல உள்ளவங்க 70 பிளஸ் 35 எத்தனை? 105. கனடால உள்ளவங்க 50 பிளஸ் 10 60. ஓகேவா? 60. இது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? யூஎஸ்ல உள்ளவங்களை கூட்டிட்டேன், ஃபீமேல் எம்ப்ளாயீஸை. கனடால உள்ள ஃபீமேல் எம்ப்ளாயீஸையும் நான் கூட்டிட்டேன். இப்போ ரேஷியோ எடுக்கலாமா? 5 வாய்ப்பாடில் அடிச்சேன்னா 2 5 10, 1 5 5, 12 5 60. திருப்பி 3 வாய்ப்பாடு போகும். 7 3 21, 4 3 12. ஸோ யூஎஸ்ல உள்ளவங்களுக்கும் கனடால உள்ளவங்களுக்கும் உள்ள ரேஷியோ 7:4. 7:4ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த செட் ஆஃப் டிஐக்கு போலாமா? டிஐல பாருங்க, இன்ஃபர்மேஷன் அபவுட் தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் qualified and then were selected in a competitive exam from Delhi over the years 1997 to 2001 is given below. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாமை 1997 இருந்து 2001 வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க, அதில் குவாலிஃபை ஆனவங்க, அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க, அவங்களோட லிஸ்ட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 97 அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர்? 8000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் குவாலிஃபை ஆனவங்க 850. திருப்பி செலக்ட் ஆனவங்க எவ்வளவு பேருன்னா 94 பேரு. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த மாதிரி டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்ப பார்க்கலாமா? First question, in which year is the lowest percentage of candidates selected over those appeared? எந்த வருஷத்துல இருக்குதுல கம்மியான பெர்சன்டேஜ்ல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன்ல எந்த வருஷம்லாம் இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? 98 இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. 98. ஓகேவா? செலக்ட் ஆனவங்களோட கம்மியான பெர்சன்டேஜ், கம்மியான அளவு செலக்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 98 வாங்க. 98ல ஆப்ஷன்ல இருக்கவங்கள மட்டும் செக் பண்ணா போதும். அதுல எது கம்மியோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ 98ல செலக்ட் ஆனவங்க எத்தனை பேரு? 98 தான் இருக்கு. 98ல செலக்ட் ஆனவங்க 48 பேரு. ஓகேவா? ஸோ 40, இது 98. 98ல செலக்ட் ஆனவங்க 48 பேரு. என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? எதுக்கு? லோவஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் த கேண்டிடேட் செலக்டட் ஓவர் தோஸ் அப்பியர் பண்ணவங்கல செலக்ட் ஆனவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்பியர் பண்ணவங்க எத்தனை பேரு? அப்ளை பண்ணவங்க எத்தனை பேரு? 98ல செலக்ட் ஆனவங்க 48 பேரு. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேரு? 48,000 பேரு. அப்படிதானே? ஸோ 48 டிவைடட் பை 48,000. எனக்கு பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். சரியா? இதே மாதிரி 2000க்கு எழுதுங்க. 2000ல எத்தனை பேரு செலக்ட் ஆயிருக்காங்க? 2000ல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க? 90 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்ளை பண்ணவங்க எத்தனை பேரு? 9500 பேரு. சரியா? ஸோ செலக்ட் ஆனவங்கள மேலே போடணும் 90 பேரு.
அப்ளை பண்ணவங்க 9500 பேர், பர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு 100. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? 2001. ஸோ 2001 வாங்க. 2001 செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர்? 70 பேர். அப்ளை பண்ணவங்க 9000 பேர். சரியா? செலக்ட் ஆனவங்க 70 பேர், அப்ளை பண்ணவங்க 9000 பேர். ஸோ செலக்ட் ஆனவங்கள 70, 9000 பேர் அப்ளை பண்ணதில் 70 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. அடுத்து என்ன இருக்குது? ஆப்ஷன் டியில் 99. 1999 99 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 99 செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர்? 82 பேர். அப்ளை பண்ணவங்க 7500 பேர். 7500 அப்ளை பண்ணதில் 82 தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ 82 7500 இன்ட்டு 100. சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு வழியில் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். நாம் சிம்பிளிஃபை பண்ணி இருக்கிறதுல எந்த வருஷத்தில் கம்மியான பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஈஸியாக அடி ஆயிரும். ஸோ 0 கட் ஆயிரும். சரி, இது 4800, நான் 48000 போட்டிருக்கேன். சரி, 20 கட் ஆயிரும். இங்கேயும் 48 இருக்குது, இங்கேயும் 48 இருக்குது. ஸோ என்னாகும்? ரெண்டும் அடி ஆயிரும். 1%. அப்போ 1998 செலக்ட் ஆனவங்களோட இது வந்து 1%. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 20 கட் ஆயிரும். திருப்பி 90/95 இருக்கும். ஸோ 18×5 90, 19×5 95. ஸோ இதில் 18/19 இருக்குமா? அடுத்து 2001 வாங்க. மேலே இருக்க 3 0 கட் ஆயிரும், இங்கே இருக்க 3 0வும் கட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு என்ன இருக்கும்? 7/9 இருக்கும். இதில் இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த 2 0 கட் ஆயிரும். ஸோ இதில் 82/75 இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு வந்து லோயஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1% வந்துடுது அடி கொடுத்ததுல. இப்போ இந்த 99 அடிச்சோம்னா ஒரு 75 மேலே 82 இருக்கு. 1 பாயிண்ட் அப்புறம் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ் வரும். ஓகேவா? 1 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ இதில் பாருங்க, இதில் 9 நான் அடி கொடுத்தேன்னா 0.70 இருக்கும். 70னா என்ன வரும்? 8 9 72 ஆயிரும். ஸோ 7 9 63. ஸோ 0.7 வரும். 0.7 அப்புறம் வர வேல்யூஸ்லாம் தேவையில்லை நமக்கு. ஸோ 18/19 கண்டிப்பாக இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.9 சம்திங் வரும். அப்படி இல்லைன்னா 0.8 வரும். ஏன்னா ஒரு இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 0.9 சம்திங் தான் வரும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? லோவஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 98 உள்ள பர்சன்டேஜ் எனக்கு 1%. 2000 0.9, 2001 0.7, 1999 1 பாயிண்ட் சம்திங் வருது. சரியா? இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷத்துல உள்ள பெர்சன்டேஜுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுல எது லோயஸ்டா வருதுன்னு சொல்லுங்க. இருக்கிறதுல எது லோயஸ்ட்? இங்க 1 புள்ளி சம்திங் வருது. ஸோ கண்டிப்பா இது இல்லை. இங்க 1% வருது, இதுவும் இல்லை. இதை விடையும் சின்ன நம்பர் இருக்கு. இங்க 0.9, இங்க 0.7. ஸோ இருக்கிறதுல எது சின்ன நம்பரா வருது? 0.7% தான் சின்ன நம்பரா வருது. அப்போ 2001 இருக்கவங்க தான் லோவஸ்ட் பர்சன்டேஜ். சரியா? 2001 உள்ளவங்க தான் லோவஸ்ட் பர்சன்டேஜ். எவ்வளோ? 0.7. ஸோ 2001ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? நம்ம வந்து எல்லாத்தையும் உட்காந்து அதுக்கு அடுத்து வர டிஜிட்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எல்லாத்துலையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இருக்கிறதுல எது லோவஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? 2001 ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஓவர் த கிவன் பீரியட்? செலக்ட் ஆனவங்களோட ஆவரேஜ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் எத்தனை கேண்டிடேட் செலக்ட் ஆனாங்களோ அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டேபிள் வாங்க. செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர்? கிவன் பீரியட்னா கொடுத்துருக்க வருஷங்கள்ல செலக்ட் ஆனவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 97 செலக்ட் ஆனவங்க 94, அதுக்கடுத்து 48, 82, 90, 70. ஸோ இதுதான் செலக்ட் ஆனவங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணணும். ஏன்? 5 வருஷம் இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே டேபிளில் வச்சே கூட்டலாமா? 8 4 12, 12 2 14, 4 8 17, 25 29, 29 9 38.
ஸோ அப்போ எல்லா வருஷத்துலையும் செலக்ட் ஆனவங்களோட டோட்டல் வந்து எனக்கு என்ன வருது 384 வருது. எனக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் கேட்கல, ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ 384 ஆவரேஜ்னா டிவைடட் பை 5. சரியா? ஸோ அடி கொடுங்க. என்ன வரும்? 4 5 5 7 5 35. திருப்பி வந்து என்ன இருக்கும்? 3 இருக்கும். 6 5 30 8 5 40. ஸோ 76.8 கிடைக்கி. சரியா? எல்லா வருஷத்துல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ், டோட்டல் ஆவரேஜ் வந்து என்ன கிடைக்கி? நமக்கு 76.8 கிடைக்கி. ஸோ ஆவரேஜ் வந்து 76.8 எனக்கு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் இட் டு த நியரஸ்ட் இன்டீஜர். அதை வந்து ரவுண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 76.8 புள்ளிக்கு அப்புறம் 5 விட அதிகமாக நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்? இது கூட ஒன்றை கூட்டிடணும். 76 கூட ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 77. ஓகேவா? 77ங்கிறது ஆப்ஷன் பி. பாருங்க, ஆப்ஷன்ல 76 ஆன்சர்ல இருக்கு. ஸோ 76.8 கண்டுபிடிச்சிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம், 76 போடவா 77 போடவான்ட்டு. ஸோ எப்பவுமே புள்ளிக்கு அடுத்து 5 விட அதிகமான நம்பர் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பர் கூட ஒன்றை கூட்டிக்கணும். அதை விட கம்மியா இருந்தா முன்னாடி இருக்க நம்பரை அப்படி போடணும். இப்போ இங்க ஆன்சர் வந்து 76.8க்கு பதிலாக 76.4 அந்த மாதிரி 76.3 76.2 76.1 வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆப்ஷன் சி தான் சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்திருக்கிறது 76.8 வந்திருக்கு. 5க்கு மேல வந்தா, சப்போஸ் 76.5 வந்தா கூட நீங்க 77 தான் போடணும். ஓகேவா? 5 6 7 8 9 இது வரைக்கும் வந்தா +1 கூட்டி போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? Which year is the ratio of number of candidates who were selected to the number of candidates who qualified is the highest? அதாவது எந்த வருஷத்துல செலக்ட் ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கும் உள்ள ரேஷியோ அதிகமா வருது அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. செலக்ட் ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேஷியோ எந்த வருஷத்துல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ டேபிளுக்கு வாங்க. செலக்ட் ஆனவங்க இந்த இருக்காங்க, குவாலிஃபை ஆனவங்க இந்த காலம்ல இருக்காங்க. சரியா? இப்போ ஆப்ஷன்ல இருக்க வருஷத்துக்கு மட்டும் நாம வந்து கண்டுபிடிச்சா போதும் ரேஷியோ. சரியா? ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் இருக்கு? 98 இருக்கு. அதுக்கப்புறம் 2000 2001 99. சரியா? இப்போ 98ல செலக்ட் ஆனவங்களோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போறோம். 98ல செலக்ட் ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கும் உள்ள ரேஷியோ. சரியா? 98 எங்க இருக்கு? 98 வந்து இந்த இருக்கு. இதுல செலக்ட் ஆனவங்க எத்தனை பேரு? 48 பேரு. 48 குவாலிஃபை ஆனவங்க 500 பேரு. ஸோ 48:500. இது எப்படி எழுதலாம்? செலக்ட் ஆனவங்களையும் குவாலிஃபை ஆனவங்களையும் 48:500 ரேஷியோல எழுதலாம். பின்னமா எழுதணும்னா 48/500 எழுதணும். சரியா? ஸோ அப்போ 98ல எவ்வளவு வரும்? 48/500. சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செலக்ட் ஆனவங்க 48, குவாலிஃபை ஆனவங்க 500. ஓகேவா? இப்போ 2000ல செக் பண்ணுவோம். 2000 தான் இருக்கு. இதுல செலக்ட் ஆனவங்க எத்தனை பேரு? 2000ல செலக்ட் ஆனவங்க வந்து 90 பேரு. குவாலிஃபை ஆனவங்க 850 பேரு. ஸோ 90 இதை எப்படி எழுதலாம்? 90/850 எழுதலாமா? 90:850 தான் 90/850 எழுதியிருக்கேன். திருப்பி 2001க்கு வாங்க. 2001ல செலக்ட் ஆனவங்க 70 பேரு. குவாலிஃபை ஆனவங்க 800 பேரு. ஸோ 70/800. 2001ல 70/800. திருப்பி 99ல பாருங்க, செலக்ட் ஆனவங்க 82, குவாலிஃபை ஆனவங்க 640. ஸோ 82/640. ஓகேவா? ஸோ 82/640. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர்ற இருக்கிறதுலே எது ஹையஸ்டோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? பண்றதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லி தரேன். எல்லாத்தையுமே 100ஆல பெருக்குங்க. எல்லா பின்னத்தையுமே 48/500 இருக்கா, இதை 100ஆல பெருக்குங்க. இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறதுல சிம்பிளிபிகேஷனை நான் சுருக்க போறேன். ஸோ எல்லாத்தையுமே 100ஆல பெருக்குங்க. 90/850 × 100. திருப்பி 70/800 × 100. திருப்பி 82/640 × 100. ஏன்னா எல்லாத்தையும் காமனா 100ஆல பெருக்கிட்டோம்னா நம்பர் வந்து கொஞ்சம் நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மேல சின்ன நம்பர் இருக்கு, கீழே பெரிய நம்பர் இருக்கு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷனை ஈஸியா மாத்துறதுக்காக எல்லாத்தையுமே நான் 100ஆல பெருக்கிக்கிறேன். சரியா? அப்போ எனக்கு இது என்ன கிடைக்கும்? 48/5 கிடைக்கும். ஸோ இதுல வந்து என்ன கிடைக்கும்? 850 இருக்கு. 100ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 900/85 கிடைக்கும். அடுத்து இருக்கிறதுல என்ன கிடைக்கும்? 00 கட் ஆயிரும். 70/8 கிடைக்கும்.
அடுத்த இதில் ஒரு 0 தான் கட் ஆகும். 820/64 கிடைக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். 48/5 என்ன வரும்? 9×5 45, 9 சம்திங் வரும். ஸோ விட்டுறலாம். நம்ம அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்க, 900/85, 985 ஒரு தடவை போகும் 85, 10ல் 5 போனால் 5, திருப்பி இங்கே போகாது. ஸோ 10 பாயிண்ட் சம்திங்னு வச்சுக்கலாம் இதை. அடுத்து 70/8, எத்தனை தடவை போகும்? 8 8 64, 8 பாயிண்ட் சம்திங் வரும். அதுக்கு அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா நான் கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ 820/64 ஒரு தடவை போகும். 12ல் 4 போனால் 8, 180, திருப்பி ஒரு 3 தடவை போகுமா? 4 தடவை, 4 4 16, 3 தடவை போகும். 4 3 12, 3 தடவை கூட போகாது, 2 தடவை போகும். ஸோ 12 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? இது 12 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இருக்குதுலே குவாலிஃபை ஆனவங்கள ஹையஸ்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே 9 பாயிண்ட் சம்திங், 10, இங்கே 8 பாயிண்ட் சம்திங், இங்கே 12. ஸோ பாருங்க, இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? 9 10 8 12. பெரிய நம்பர் என்ன? 12 தான் பெரிய நம்பர். ஸோ 12ங்கிறது எப்போ? 1999. அப்போ செலக்ட் ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கும் உள்ள ரேஷியோ ஹையஸ்டா இருந்தது 1999ல். ஸோ 1999ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? இந்த 100 எதுக்கு போட்டேன்னா, ஜஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷனை நான் ஈஸியாக்குறதுக்காக தான் போட்டேன். ஓகேவா? அதனாலதான் எல்லா ரேஷியோவையும் 100ஆல பெருக்கிட்டு கொஞ்சம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ற மாதிரி நம்பர் வந்தோடனே ஒரே ஒரு டிஜிட், ஒரே ஒரு சைடு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் நான் கண்டுபிடிக்கல. சரியா? இருக்கிறத வச்சு மட்டும் கம்பேர் பண்ணி எது ஆன்சர்னு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டிஐ போலாமா? இதுதான் லாஸ்ட் டிஐ. இது ஒரு பார் சார்ட் கொடுத்திருக்காங்க. The following bar chart shows that trends of mutual funds investment into India from all over the world. அதாவது பார் சார்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உள்ள டீடைல்ஸ் தான் இந்த பார் சார்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இதுல 1992ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 93ல 95, 94, 95, 97 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் இன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு இந்தியா இன் பிட்வீன் 1996ல இருந்து 1997. அதாவது இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1996ல் உள்ளதுக்கும் 97ல் உள்ளதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க 96ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 24.33. அதே மாதிரி 97ல் 31.36. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 97ல் உள்ளதுக்கும் 96ல் உள்ளதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ இதையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா வர்றது தானே ஆன்சர். ஸோ 97ல் எவ்வளோ இருக்கு? 31.36. 96ல் எவ்வளோ இருக்கு? 24.33. ஸோ 24.33 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 6ல் 3 போனால் 3, 0, 11ல் 7 போனால் 4, 11ல் 4 போனால் 7 எப்படின்னு சொல்லலாம். ஸோ 7.03. ஓகேவா? 7.03ங்கிறது ஆப்ஷன் பி. சரியா? இந்தியாவில் 97ல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் 96ல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கான வேல்யூ 31.36, இதுக்கு 24.33. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி விட்டாலே போதும், வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? 7.03. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும், ஆனால் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்கும். If India mutual funds investment from countries was proportionately the same in 1992 and 1997, அதாவது 92ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் 97ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் உள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. as the total mutual funds investment from all over the world, and if the mutual funds investment in 1992 from the countries was euro 2 million, அதாவது 92ல இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் எவ்வளோனா 2 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாட் வாஸ் த அமௌண்ட் ஆஃப், இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வாஸ் த அமௌண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த கண்ட்ரீஸ் இன் 1997. 97ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, ஆல் ஓவர் த எல்லா கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா?
அதாவது 92ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் 97ல இன்வெஸ்ட் பண்ணவங்களும் அந்த ப்ரப்போர்ஷனல் அந்த ரேஷியோல ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 92ல இன்வெஸ்ட் பண்ணதோட அமௌண்ட் வந்து 2 மில்லியன் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 97ல இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ அமௌண்ட்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் வாங்க, இந்த டேபிள் வாங்க. டேபிள்ல 92ல இன்வெஸ்ட் பண்ணவங்க மொத்தம் எத்தனை பேர்? 5.7. சரியா? ஸோ 5.7 இன்வெஸ்ட் பண்ணவங்கள இந்த பக்கம் எழுதிக்கிறேன் 5.7. அதே மாதிரி 97ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளோ? 31.36. 97ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எவ்வளோ? 31.36. ஓகேவா? ஸோ 5.7 92, இது 31.36. ஓகேவா? ஸோ 31.36 இதுதான் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட மொத்த எண்ணிக்கை. இந்த ப்ரப்போர்ஷனலி ஈக்குவல்னா இப்படி தான் போடணும். ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களோட மொத்த எண்ணிக்கை, இது இன்வெஸ்ட் பண்ணவங்களோட மொத்த எண்ணிக்கை. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்ச ரூபாய் வந்து எவ்வளோனா 2 மில்லியன் யூரோ வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மில்லியன் யூரோ. சரியா? இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க, அதாவது இது 92, இது 97ல இன்வெஸ்ட் பண்ணவங்க. இந்த 97ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இதுதான் கொஸ்டின்ல அவ்வளோ பெரிய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ இதை பின்னத்தில் எழுதுனேன்னா 5.7 டிவைடட் பை 31.36 ஈக்குவல் டு 2/xன்னு எழுதலாமா? ஸோ குறுக்க பெருக்குங்க, எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பர் ஒரு பக்கம் போகும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 5.7 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 31.36 கிடைக்கும். ஸோ அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 31.36 டிவைடட் பை 5.7. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? மேலே கீழே 100ஆல பெருக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்ட்டு 31.36 டிவைடட் பை 57 இன்ட்டு 10. மேலே கீழே 100ஆல பெருக்கும்போது இங்கே 2 டிஜிட் வந்து இந்த ஹோல் நம்பராக மாறிடும். இது வந்து 57 இன்ட்டு 10 இருக்கும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 57 இன்ட்டு 10 வந்து நான் 517 போட்டுக்கிறேன். இப்போ அடி கொடுத்தோன்னா 1 2 2 4 8 2 16. ஸோ 31 36 டிவைடட் பை 285. ஸோ நான் டிவைட் 31 36 285 எத்தனை தடவை போகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போகும் 285. 13ல 5 போனா 8, திருப்பி என்ன இருக்கும் 0. 10ல 8 போனா 2, 286 வரும். திருப்பி 6 286, திருப்பி ஒரு தடவை போகும். ஸோ 285, திருப்பி 1 இருக்கும். ஸோ எனக்கு என்ன எவ்வளோ வருது? 11. ஆன்சர் என்ன? 11 தான் வருது. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு வந்த ஆன்சர் என்ன? வந்த ஆன்சர் வந்து 11. ஓகேவா? 11ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? Exhibited the highest growth in mutual funds investment in India over the period shown. அதாவது ஹையஸ்ட் growth வந்து எந்த வருஷத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுல ஆப்ஷன்ல மட்டும் செக் பண்ணா போதும். 93, 94, 95, 96 கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப 93ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். growth எவ்வளோன்னு பார்ப்போம். டயக்ராம் பாருங்க, இந்த சார்ட்ல பாருங்க. 93ல growth எவ்வளோன்னு பாருங்க. 92ல இருந்து 93க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ 10.15 மைனஸ் 5.7 எவ்வளோ? 5.7 போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் 93ல இன்க்ரீஸ் ஆனது. சரியா? ஸோ 93ல இன்க்ரீஸ் ஆனதுன்னா 10.15 மைனஸ் 5.7. அடுத்து ஆப்ஷன்ல என்ன இருக்கு? 94 இருக்கு. சரியா? 94 94னா 93ல இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சரியா? அப்போ 94லன்னா 12.16 மைனஸ் 10.15. சரியா? அடுத்து 95 பார்க்கணும். 95னா பாருங்க, 94ல இருந்து 95க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ 94ல பாருங்க 12.16, 95ல 10.22 இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, growth ஆகவே இல்லை, டவுனா தான் இருக்கு. ஸோ அதனால இதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 95ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. 94ல கூடி இருக்கு, 95ல குறைஞ்சிருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்க 96. 95ல இருந்து 96க்கு எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. 24.33 மைனஸ் 10.22 போட்ட ஆன்சர் வந்துருமா? 96ல 24.33 மைனஸ் 10.22 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? 10.15 மைனஸ் 5.7 5 15ல
சாரி 5, 11ல் 7 போனால் 4, திருப்பி 9ல் 5 போனால் 4, 4.45 வருது. இதில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு? 12.16, 10.15, 1, 0, 2, 2.01 வருது. அடுத்து இதில் க்ரோத் ஆகிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். 24.33, 10.22, மைனஸ் பண்ணால் 3ல் 2 போனால் 1, 3ல் 2 போனால் 1, 4, 2ல் 1 போனால் 1, 14.11. ஸோ இதில் எந்த க்ரோத் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 96, 95 to 96, 95லேருந்து 96க்கு தான் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ ஹையஸ்ட் க்ரோத் எப்போ? 1996ல். அதோட இது எவ்வளோ? 14.1. ஸோ க்ரோத்துன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து அந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? ஸோ 95லேருந்து 96க்கு தான் அதிகமாக க்ரோத் ஆகிருக்கு. நம்ம டைரெக்டாக இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே 5லேருந்து 10 தான் இதாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தோராயமாக ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். 10லேருந்து 12 தான். ஸோ தோராயமாக 2 தான் க்ரோத் ஆயிருக்கு. இங்கே 10லேருந்து 24 போயிருக்கு. ஸோ 14 கிட்ட க்ரோத் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே 96 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? க்ரோத்துன்னு கேட்டால் எப்போவுமே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து அது அவங்க கொடுத்துருக்க வருஷத்துக்கு எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு வந்து அந்த 2 இதையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 96ல் எவ்வளோ அப்படின்னா 95லேருந்து 96 மைனஸ் பண்ணணும். சரியா? இங்க இதுல இருந்து இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 95னா 94க்கும் 95க்கும் பார்க்கணும். 94னா 93க்கும் 94க்கும் பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? இதுதான் 5 செட் ஆஃப் டிஐ. இந்த டிஐ பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு டிஐ பற்றின ஒரு நல்ல கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எக்ஸாம் வந்து 28ஆம் தேதி. ஸோ டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸாமுக்கு எப்படி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பெர்ஃபெக்டாக நெகட்டிவ் மார்க் இல்லாமல் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.